கொடூரமான படங்கள்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா நான் இப்போ ஒரு படத்தை பற்றி சொல்ல போகிறேன். அந்த படத்தை நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கேனிபல் ஹோலோகாஸ்ட். இந்த படம் 1980 ரிலீஸ் ஆகி வெறும் ரெண்டு நாள் மட்டும்தான் தியேட்டரில் ஓடி இருக்கு. இந்த படம் கிட்டத்தட்ட 46 கண்ட்ரீஸில் பேன் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த படத்தோட டைரக்டரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டாங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிலிம் மேக்கிங் டீம் ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே வாழக்கூடிய ஆதிவாசிகளை படம் பிடிக்கிறதுக்காகவும் அந்த காட்டை படம் பிடிக்கிறதுக்காகவும் உள்ளே போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நடந்த கொடூரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. லைட் ஹார்ட்டட் பீப்புள்ஸ், அப்புறம் 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்துடாதீங்க. ஏன்னா இந்த படத்தை பார்த்த 90% மக்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆனதுனால தான் இந்த படம் ரிலீஸ் ஆன 2வது நாள்லேயே இந்த படத்தை பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7 வனவிலங்குகளை கொலை செஞ்சதாகவும், இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டை அடித்து ரத்த வர அளவுக்கு துன்புறுத்தி இருந்ததாகவும் இந்த படத்தை பற்றி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த படத்தில் ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ், நியூடிட்டி சீன்ஸ் எல்லாம் அப்படியே ஓப்பனாகவே காமிச்சிருப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படம் யூடியூப்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.